நான் மனுநீதி சாரை கூப்பிட்டு வந்து அந்த இடத்த ஆய்வு செஞ்சு அங்கே என்னென்னு பண்ணலான்னு சொல்லி ஐடியா கொடுங்க சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ சார் வந்து அந்த கோபியிலேருந்து சித்தோடு வரைக்கும் உள்ள EPC 13 அந்த ஒர்க்கில் முதல்ல வந்து கவுந்தப்பாடிங்கிற ஒரு இடத்துல வந்து நாங்கள் வந்து ஒரு யூட்டர்ன் போடலாமான்னு நினச்சிட்டு இருந்தோம். அவர் அதெல்லாம் வேண்டாம், இங்கே உள்ள கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பேஸ்லேயே வந்து நம்ம எஃபிஷியண்ட்டாக ஒரு ரவுண்ட் அபவுட்டு போடலாம். அந்த ரவுண்ட் அபவுட்டு வந்து டெம்பரரியாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அப்படி செஞ்சு தான் நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னேன். அது என்ன பண்ண போகிறீங்க, உடனே நானே இருந்து மார்க் பண்ணி தரேன்னு சொல்லி அவரே ஒரு ½ அன் ஹவரில் ப்ராக்டிக்கலாக என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஆய்வு செஞ்சு ஒரு மார்க் பண்ணி இமீடியட்டாக நாங்கள் ஒரு டெம்பரரி மெஷர்ஸில் அரேஞ்ச் பண்ணி ஒரு ரவுண்ட் அபவுட்டு ஃபார்ம் பண்ணோம். அதே மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்த சித்தோடு ஜங்ஷன்லேயும் இமீடியட்டாக அவரே வந்து மார்க் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு ரவுண்ட் அபவுட்டில் வந்து ஒரு டெம்பரரியாக அரேஞ்ச் பண்ணி மார்க் பண்ணி எல்லாம் கொடுத்தாரு. அதை முதல்ல ஒரு வாரம் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அதில் பார்க்கும்போது முன்னைக்கு இருந்ததில் வந்துட்டு அந்த இடத்துல ரொம்ப அம்சமாக, அதாவது அந்த எக்ஸாக்டு சர்க்குலராக இல்லாமல் ஒரு எலிப்டிக்கல் ஷேப்பில் பண்ணார் அந்த சித்தோடு ஜங்ஷனில். ரொம்ப அது இப்போ ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. பப்ளிக் அப்ரிஷியேஷன் நல்லா இருந்தது. ஈவன் ஈரோடு கலெக்டர் அவர் ரொம்ப இந்த மாதிரி ரோட் சேஃப்டிலாம் அவர் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். அவரே வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி சித்தோடுலேயும் பண்ணியிருக்கிறீங்க, அதே மாதிரி இங்கே கவுந்தப்பாடிலையும் பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்குதுங்க, இதே நீங்கள் அடாப்ட் பண்ணுங்கன்னு சொல்லி மற்ற C&MDஸ்லாம் அவர் ரெக்கமெண்ட் பண்ணார். அந்த அளவுக்கு வந்து அந்த ரவுண்ட் அபவுட் பண்ணார் இருக்குது. எந்த கன்ஃபியூஷனும் இல்லை, சிக்னல் தேவையில்லை. அதனுடைய பப்ளிக் அப்ரிசியேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அதனுடைய ரியாக்ஷன் வந்து கலெக்டரே வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணி சொன்னார். நாங்களே சொன்னோம் சார், அந்த கிரெடிட் வந்து கோஸ் டு அவர் கோயம்புத்தூர் ரோட் சேஃப்டி DE மனுநீதி சார், அவர் தான் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாருன்னு சொன்னோம். ரொம்ப அருமையாக பண்ணார். சர்வீஸ்க்காக கோயம்புத்தூரில் ஹிந்து தமிழ் நாளிதழில் வளர்மிகு பொறியாளர் விருது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அது அவருடைய சர்வீஸ்க்காக கொடுத்தது மிகப்பெரிய விருது. அவரை சிம்பிளாக சொல்லணும்னா அவர் டெக்னிக்கலி எஃபிஷியன்ட் அண்ட் டெக்னிக்கலி சவுண்ட் என்ஜினியர், அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் அவர் சொல்லணும்னா. சரி, சார் ஒரு வெப்சைட் மனுநீதினு ஒரு வெப்சைட் வச்சுருந்தாரு. எல்லா GOஸ்லேருந்து என்ன சீனியாரிட்டி லிஸ்ட்லேருந்து என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அது எல்லாமே நாங்கள் அந்த வெப்சைட்டை தான் ரெஃபர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு உடனே அந்த வெப்சைட்டில் போட்டுருவார் சார். சீனியாரிட்டி லிஸ்ட்லேருந்து எல்லாமே அதை வச்சு தான் நாங்கள் பார்ப்போம். எது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக எந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி தான் நாங்கள் பார்ப்போம். NHல எந்த டீட்டெயில்ஸ் கேட்கணுன்னாலும் நாங்கள் வந்து சார்கிட்ட தான் சர்க்கிள் ஆஃபீஸ்லேருந்து காண்டாக்ட் பண்ணுவோம். எல்லா டீட்டெயில்ஸும் ரொம்ப பொறுமையாக சொல்லுவார். IRC கோட் சம்மந்தமாக டெக்னிக்கலாக எந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நேராக சாருக்கு தான் நான் ஃபோன் பண்ணுவேன் சர்க்கிள் ஆஃபீஸ்லேருந்து. சார் எந்த டீட்டெயில்ஸ்னாலும் உடனே எந்த வித தயக்கமும் இல்லாமல் ரொம்ப பொறுமையாக என்ன கேள்வி கேட்டாலும் உடனே ஆன்சர் பண்ணுவார். நம்ம கேட்குற கேள்விக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அது ஏதாவது இஷ்யூஸ்னால் கூட அது டெல்லியில் என்ன கேட்டு சொல்லி அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு பார்ப்பார். வரைக்குமே சார் 2015லேருந்து டில் நவ் பார்த்துட்ருக்கேன். ஒரு 10 இயர்ஸாக சாரோட அப்படியே பேரலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். வேறு விங் மாறினாலும் சார்கிட்ட கான்டாக்டில் தான் அப்பப்போ எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் சார்கிட்ட கேட்போம், பேசுவோம். அவர் கோவப்பட்டு நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை, நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. சார் வந்து தமிழ்நாட்டில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சவர். ஏன்னா அவரோட அப்ரோச் அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எனக்கும் ஒரு குறுகிய காலகட்டம் அவர்கிட்ட உதவி பொறியாளராக வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. சார் வந்து முதல்ல உதவி கோட்ட பொறியாளராக இருந்து கோட்ட பொறியாளராக பதவி உயர்வு பெற்று முதல்ல சென்னையில் நெடுஞ்சாலை ஆராய்ச்சி நிலையத்தில் மண் ஆய்வகத்தில் தான் வேலை சிக்கி வந்து ஜாயின் பண்ணார். அப்போ அவருக்கு நான் தான் முதல்ல ஏஇயாக இருந்தேன். அப்போ ஒரு குறுகிய காலகட்டம் தான், ஒரு மாத காலகட்டத்தில் தான் அவர்கிட்ட வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அதுலேயே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பார். அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்கும். பொதுவாகவே தொழில்நுட்பத்தில் வந்து அவருக்கு ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. புதிய தொழில்நுட்பத்தை வந்து துறையில் பயன்படுத்தணுங்கிறதுல வந்து ரொம்ப முனைப்போடு இருப்பார். அதனால் இந்த காலகட்டத்தில், அந்த குறுகிய காலகட்டத்தில் அவர்கிட்ட வேலை பார்த்ததில் நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம். ஈரோட்டில் வந்து ஸ்வஸ்திக் சிக்னல் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னுடைய சின்ன வயசுலேருந்து, ஃப்ரம் ஸ்கூல் ஏஜ்லேருந்து எப்பவுமே வந்து காலையில் 6 மணிக்கு டிராஃபிக் போலீஸ் இருந்தாருன்னா ஈவினிங் வந்துட்டு 9 மணி வரைக்கும் இருப்பார். அது என்னுடைய ஸ்கூல் ஏஜ்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ கிட்டத்தட்ட 30 இயர்ஸ்க்கு பிஃபோர் 35 இயர்ஸ் அந்த மாதிரி இருந்தது. பட் 2023க்கு அப்புறம் வந்துட்டு
அந்த இடத்துல வந்து டோட்டலாக வந்து ஒரு ரவுண்ட் அபவுட் கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து டிராஃபிக்கும் கிடையாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சிக்னலை கிராஸ் பண்ணுறதுக்கே வந்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ நான் நினச்சேன், நான் அதுக்கப்புறம் சிக்னலை பார்க்குறப்ப வந்து சிக்னல் இல்லை, பட்டு ஃப்ரீ ஃப்ளோவாக போயிட்டே இருந்தது. அப்போல்லாம் யோசித்தேன், கிட்டத்தட்ட 30 இயர்ஸாக வந்துட்டு டிராஃபிக் போலீஸ் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் உட்காந்துருக்காரு. அப்போ வந்து அவர் 30 வருஷமாக அந்த கான்செப்ட் இல்லாமல் போச்சு, ஏன் தெரியாமல் போச்சு, இது யார் இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற வந்து எனக்கு ஒரு சரி ஏதோ ஒன்று நல்லது நடக்குது, ஏதோ வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு இடையில கிராஸ் பண்ணுறப்ப நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். மணிநீதி சார், அவரை பற்றி ஹைவேஸில் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் தெரியாத ஆட்கள் இல்லைன்னு சொல்லலாம். அவர் தேனி டிஆர் இருந்தப்போ நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார், வழிகாட்டியாக இருந்தார் அவர். அதே மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று ஆரம்பித்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எல்லா ஜூனியர் இன்ஜினியர்ஸ்க்கும் அவர் ஃபீட் பண்ணார். அதுலேருந்து மக்கள் நிறைய கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்க. அதேமாதிரி ஐஆர்சி போகிறது வைக்கிறது, அந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் எப்படி சொசைட்டியில் பழகணும் வைக்கணும், அது மாதிரி நிறைய கருத்துக்களை வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொஃபஸராக இருந்ததுனால அவருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இங்கேயும் ஒரு ப்ரொஃபஸராக தான் இருந்தார். அவர் ரோட் சேஃப்டி இன்ஜினியர்னால கோயம்புத்தூர் ரீஜனில் அவர் தான் தெரியும், மணிநீதி சார்ன்ற மாதிரி. அவர் சிஏ இண்டஸ்ட்ரீஸு, போலீஸ் கமிஷனர்ஸ் எல்லாமே போட்டு பாராட்டுற அளவுக்கு நிறைய செயல்கள் செஞ்சார். நிறைய ரவுண்ட் அபவுட்ஸ் பண்ணார். கோயம்புத்தூரில் அவினாஷோட இந்த பாலம் கட்டுற இது நடக்கும்போதெல்லாம் டிராஃபிக்கு ஜாம் இல்லாதவருக்கு கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய ரவுண்ட் அபவுட்ஸு, டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்ஸு, பெர்மனெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்தாரு. அதுக்காக அவர் நிறைய அவார்டு கூட வாங்கியிருக்காரு. அதேமாதிரி ஈரோட்லேயும் அவர் சோலாரில் வந்து ஒரு ஜங்ஷன் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சொசைக்கு அந்த ஜங்ஷனே அவர் தான் அவர் காலத்தில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல மனிதர். ஈரோட்டில் ஸ்வஸ்திக் ரவுண்டானா, இந்த சோலார் ரவுண்டானாலாம் அவர் இருக்கிறப்ப செஞ்சு சாலைகளை வந்து ஒழுங்குபடுத்தி சாலை பாதுகாப்புக்கு எதுவாக பண்ணி கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது இப்போவும் நடைமுறையில் நல்லபடியாக சீரம் சிறப்போடு நல்லா போயிட்டுருக்கு. ஹைவேஸ்னால் மனுநீதி சார் அப்படிங்கிறது வந்து ஒரு மறக்க முடியாத பேராக இருக்குது. அந்த சிக்னல்ஸ் எல்லாமே வந்து மாற்றி அமைச்சதில் நிறையா பாராட்டுகள் வந்தது, நிறையா அவார்டு கிடைச்சது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.